ஒரு கல்யாணத்து ஒன்று வந்திருந்தோம். ஸோ அந்த கல்யாணத்துக்கு வரும்போது அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். இது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வைக்கல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஆடியோ குவாலிட்டி அந்த வீடியோ குவாலிட்டி எதனா இங்கே இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோவில் வந்து போயிடலாம். இன்னைக்கு நிறைய நியூஸஸ் வந்து வந்திருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸா இருக்குது கோல்கேட் ஷேரோட அந்த டீடைல்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். Q2 ரிசல்ட்ஸை பொறுத்தளவுல நெட் ப்ராஃபிட் வந்து 17% வந்து இயர் ஆன் இயர்ல டிராப் பண்ணிருக்காங்க. 395 கோடி ரூபாய்க்கு அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து போன வருஷம் பண்ணவங்க இப்ப பண்ணிருக்கிறது 325 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. ரெவன்யூமே அதே மாதிரி தான் 6% வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர்ல வந்து டிராப் பண்ணிருக்காங்க. சோ நெட் ப்ராஃபிட் அண்ட் தென் ரெவன்யூ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப்ல தான் வந்து இருக்கு. இதுக்கு கோல்கேட் கம்பெனி சைட்ல இருந்து சொல்ல வர விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இங்க ஜிஎஸ்டியோட ரிஃபார்ம்ஸ் நடந்தது அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சப்ளை செயின் வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ரீட்டைலர்ஸ் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பொறுத்தளவுல அங்க சப்ளை செயின் வந்து இஷ்யூஸ் இருக்கிறதாவும் அண்ட் தென் இவங்க அந்த ஜிஎஸ்டியோட அந்த ரிஃபார்ம்ஸ் நடந்ததுல ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைசிங் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுக்குள்ள நடந்த அந்த மிஸ்மேட்ச்னால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெவன்யூ வந்து எங்களுக்கு சரியில்லாம போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாமே எங்க நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து அமைஞ்சிரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இப்போதைக்கு எங்களோட பிரீமியமைசேஷனான அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் வந்திருக்கு. அது இன்னும் நம்பகத்தன்மையா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விசிபிள் ஒயிட் பர்பிள் டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிரீமியமைசேஷனான அந்த ப்ராடக்ட்லாம் வந்து எக்ஸாம்பிளா வச்சு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எங்களோட போர்ட்ஃபோலியோல சூப்பரா வந்து இருக்கு. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா என்ன தெரியுது அப்படின்னா கொஞ்சம் நெட் ப்ராஃபிட் அண்ட் தென் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது வீக்கா தான் வந்து இருக்கு. அந்த பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா சேல் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. டிவிடெண்டை பொறுத்தளவுல 24 ரூபாய் வந்து தரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 24 ரூபாய். இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 3ஆம் தேதியும் அந்த பே அவுட் டேட் வந்து நவம்பர் 19ஆம் தேதியும் வச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு கோல்கேட் ஷேர் கன்சிடர் பண்றவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓ வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஐபிஓல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அவங்க 8000 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வந்து வராங்க. பட் ஆனா அவங்க இன்னும் மெயின்லி டிபெண்டா இருக்கிறது சைனாவோட ரா மெட்டீரியல்ஸ் நம்பி தான் டிபெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரேம்ஸா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைனால இருந்து எக்ஸ்பிரஸ்ல வந்து வருது. ஸோ அதுல எதனா வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்தது அப்படின்னா இந்த லென்ஸ்கார்ட் கம்பெனிக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் லாஜிஸ்டிக்ஸ்ல எதனா பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதுல கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா பண்ணணும். அண்ட் தென் growth எக்ஸிகியூஷன் வந்து எப்படி பண்ண போறாங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ண போறாங்க அண்ட் தென் ரீடைன் பண்ண போறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீ கன்சர்னா வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்திருந்தேன். ஸோ இது எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே கீ ரிஸ்க் தான். ஸோ இந்த ரிஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ஐபிஓ டைம்ல நம்ம அப்ளை பண்றது வந்து ஒரு டைமா இருந்தாலுமே அண்ட் தென் அதை நம்ம லாங் டர்ம் கோல் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கீ ரிஸ்க் எல்லாமே வந்து இருக்கு. அது என்ன இதெல்லாம் பார்த்து தான் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இவங்க சொன்ன விஷயத்துல இங்க சைனாவோட அந்த இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமா பண்றோம். லென்ஸ்கார்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பண்ணுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான கன்சர்னா இருக்கே தவிர மத்த விஷயங்கள் எல்லாமே இவங்க சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. டாடா மோட்டர்ஸ் நிறுவனத்து சைட்ல இருந்து இந்த டாடா மோட்டர்ஸ் லிமிடெட்னு ஷேர் ஆகிட்டு இருக்க அந்த ஷேர் வந்து இப்ப டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடா இன்னைக்கு மாறி இருக்கும் அப்படின்றது அபிஷியலா அவங்க சொன்ன அந்த எஃபெக்டிவான டேட்டா வந்து இருக்கு. சோ பார்க்கலாம் இன்னைக்கான டேட்ல டாடா மோட்டர்ஸ் லிமிடெட்ன்ற அந்த கம்பெனி வந்து டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடா வந்து மாறி இருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபர்தரா நம்ம என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் அண்ட் தென் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த ஷேர்ஸ் எல்லாமே நேற்று வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் ஏறி இருக்கு அப்படின்னா இவங்க அதை தான் ரிஃபைன் பண்றாங்க. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிஃபைன் பண்ணி அண்ட் தென் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மெயின் ப்ராடக்டா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால அங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுது அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்பெனிஸ்க்குலாம் பிரச்சனை தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்ஜின்ஸ் அடி வாங்கும் அப்படின்ற ரீசனால இந்த ஷேர் இறக்கிருக்காங்க. அண்ட் தென் கூட ஆட் ஆனா என்ன அப்படின்னா யூஎஸ் வந்து ரஷ்யாவில் இருக்க ஆயில் ப்ரொடியூசர்ஸ் மேலாம் சாங்ஷன் வந்து போட்டிருக்காங்க. அதுல 2 நிறுவனம் சொல்லணும் அப்படின்னா ராஸ்நெஃப்ட், லூக் ஆயில் அப்படின்ற கம்பெனி வந்து சொல்றாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து அதிகமான நம்ம ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்து மேலே அவங்க சாங்ஷன்ஸ் போட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் அவங்க கிட்ட இருந்து ஆயில் இம்போர்ட் வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ நம்மளோட ஆயில் எக்ஸ்போர்ட் நம்ம ரஷ்யா கிட்ட பண்றதை வந்து 40% அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கான பிளான்ல யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றதுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஷர் தர விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஆயில் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருக்கு. வோடாஃபோன் ஐடியா ஷேர் 3வது நாளா வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா 4G 5G வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரோல் அவுட் வந்து பண்றது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஃபாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ரோல் அவுட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு ரீசனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து ஏற்றிருக்காங்க. பட் இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான். லாங் டேர்ம் பொறுத்தவரை இந்த கம்பெனி இன்னும் ரெகுலேட்டரி இஷ்யூஸ்லாம் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் கடனும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து இருக்கு. ஸோ இவங்க தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி கூட அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா HCL கம்பெனிக்குள்ள வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த 5G ரோல் அவுட்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனாலே இந்த ஷேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. பட் ஆனால் லாங் டர்ம் ட்ரெண்ட் இப்படிதான் வந்து இருக்கு. ஐடி இண்டெக்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. அதுலயும் மெயினா நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே 2-3% வந்து நேற்று ஏறி இருக்கு. இங்க TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக் இந்த கம்பெனிஸ் எல்லாமே நேற்று ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நம்ம இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்கிற அந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா இருக்க விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் அந்த ட்ரம்போட டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டேரிஃப்ஸை பொறுத்தளவு 50% வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டேரிஃப் வந்து இருக்கு.
அதை வந்து 15% வந்து குறைச்சிருவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. மெயினா 15% வந்து குறைப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஒருவேளை இதை குறைச்சாங்க அப்படின்னா ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. அண்ட் தென் செகண்ட் ரீசனா இருக்கிறது இன்ஃபோசிஸ் கம்பெனி அவங்களோட ஷேர் பைபேக் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஷேர் பைபேக்ல ப்ரொமோட்டர் வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்க இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியனோட அந்த ஐடி ஸ்டாக்ஸ் மேல அவங்க எவ்வளவு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் வச்சிருக்காங்க அப்படின்றது இதுல நல்லா தெரியுது. அவங்க எவ்வளவு கான்பிடன்ஸ் வச்சிருக்காங்கன்றதும் நல்லா வந்து தெரியுது. ஸோ இதனால இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மெயினா இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 4% ஏறி இருக்கு. இதுக்கான ரீசனுமே ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் சேல் பண்ண மாட்டோம்னு சொன்னதுனால ஸோ அவங்களே அது மேல கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்க ரீசனால இன்வெஸ்டர்ஸ்க்கும் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குமியுது. இந்தியாவில் இருக்க எல்லா ஐடி ஸ்டாக்ஸோட அந்த ஒரு ஆப்டிமிசம் வந்து இங்க ஏறதுக்கான ரீசன் வந்து இங்க ட்ரம்போட அந்த டாரிஃப்னால அந்த 50% இந்த டாரிஃப் வந்து 15% வந்து குறையும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனியோட ஷேர் வந்து நேற்று 3% வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.6% இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அப் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸா தான் இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி இன்னும் ஓவர் பிரைஸில் தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனி டிவிடெண்டுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 19 ரூபா டிவிடெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 19ஆம் தேதி நவம்பர் 19ஆம் தேதி இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஷேர் தான். பட் ஆனா ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் கம்பெனி யூகே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆக போறாங்க. எந்த நிறுவனத்து கூட இதுக்கான பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா மோட்டோ ஜிபி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு இங்க யூகே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆக போறாங்க. ஸோ யூகே மார்க்கெட் இவங்களுக்கு வந்து 51வது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டா வந்து இருக்கு ஹீரோ மோட்டார்ஸ்க்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மூவா தான் வந்து இருக்கு. இவங்க அந்த மூவ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவங்க டொமஸ்டிக் லெவல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா வந்திருக்காங்க. அதே மாதிரி குளோபல் லெவலையும் ஸ்ட்ராங்கான பிளேயர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு குளோபல் லெவல்ல எமர்ஜ் ஆகி வந்து ஆகணும். ஸோ அதுக்காக இங்க யூரோப்பியன்ல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற விதமா இந்த மோட்டோ ஜிபின்ற கம்பெனி கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா யூரோப்பியன்ல ஸ்ட்ரென்த் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போற ப்ராடக்ட் வந்து அங்க் 400 மாடலா வந்து இருக்கு. ஸோ இது வந்து இனிஷியலா வந்து லான்ச் பண்றாங்க. ஒரு 25 சர்வீஸ் அண்ட் அவுட்லெட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது மூலமா அங்க வந்து லான்ச் வந்து பண்றாங்க. அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 35 சர்வீஸ் அண்ட் அவுட்லெட்ஸா வந்து பார்த்தோம்னா 2026 வந்து எக்ஸ்பெண்ட் பண்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஓவராலா என்ன அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸ் வந்து யூகே மார்க்கெட்ல என்டர் ஆயிட்டாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ ஜிபின்ற நிறுவனத்துக்கு கூட என்டர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க டொமஸ்டிக் லெவல் பிளேயர்ல இருந்து இன்டர்நேஷனல் பிளேயரா வந்து மாறதுக்குன்னு அந்த பிளான் வந்து இறங்கிட்டாங்க. மாருதி சுசுகியோட மார்க்கெட் ஷேர் கார் மார்க்கெட் ஷேர் வந்து பார்க்கும்போது 40% கீழே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இறங்கி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்ததே இல்லை. பட் ஆனா இப்பதான் வந்து நடக்குது. ஸோ மாருதி சுசுகி ஷேரோட இந்த மார்க்கெட் ஷேர்ன்றது 40% கீழே இறங்கிருக்கு அப்படின்னா இப்ப இருக்க பர்சன்டேஜ் வந்து 38% வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இங்க அவங்க மார்க்கெட் ஷேரை இழக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க என்ட்ரி லெவலுக்கான அந்த கார் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கல அப்படின்றத மாருதி சுசுகி நிறுவனமே வந்து சொல்றாங்க. என்ட்ரி லெவலான கார் சேல்ஸ் தான் மாருதி சுசுகி ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த செக்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரஷர்ல வந்து இருக்கு. ஸோ என்ட்ரி லெவல் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல் நடக்கல. இது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. இதுதான் மெயினாவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் எஸ்யூவில வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அடாப்டேஷன் வந்து ஆகிட்டே இருக்காங்க. ஸோ எஸ்யூவில வந்து இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அண்ட் தென் அதுல வந்து அடாப்டேஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா அண்ட் தென் என்ட்ரி லெவல் கார்லயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிக்கப் ஆச்சு அப்படின்னா தான் இவங்க மார்க்கெட் ஷேரை திரும்ப வந்து ரீகெயின் வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு இங்க மார்க்கெட் ஷேர் அவங்களால ரீகெயின் வந்து பண்ண முடியல. மார்க்கெட் ஷேரை இழந்துகிட்டே வராங்க. 40% கீழே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. எல்இடி நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா சிப்லா கூட வந்து லைசன்சிங் அக்ரிமெண்ட் வந்து வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா வெயிட் லாஸ் ட்ரக் வந்து எல்இடி கிட்ட இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோஞ்சரான்ற ப்ராடக்ட் வந்து தனி இன்னொரு வெயிட் லாஸ் ட்ரக் வந்து இருக்கு. அது நேம் வந்து டைர்சி பட்டைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ட்ரக் தான். அது வந்து மோஞ்சரா எப்படியோ அதே மாதிரி இதுவும் வந்து வெயிட் லாஸ் ட்ரக் தான். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சிப்லா கூட வந்து பாத்தீங்கன்னா லைசன்சிங் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. என்ன நேம்ல அப்படின்னா யூர்பிக் அப்படின்ற நேம்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிப்லாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளஸா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிபிகேஷன்ஸுமே இங்க எப்படி வெயிட் லாஸ் ட்ரக் எப்படி இந்த ஒன்ஸ் ஏ வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீஃபில்டு இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதையும் கொடுக்குறாங்க. எம்ஜி வைஸ் வந்தாலுமே அதே மாதிரி தான் சேமா தான் வந்து இருக்கு. இங்க 2.5 mg 5 mg அண்ட் தென் 7.5 mg அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 6 ஒரு வேரியேஷனான அந்த ஒரு எம்ஜிஸ்ல வந்து தர போறாங்களா. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மோஞ்சரோட பிரைசிங் கிட்ட வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ சிப்லா கூட சேர்ந்து எல்இடி நிறுவனம் ஒரு பெரிய பிளான் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஹெச்என்பி விசாவை டிபெண்டன்ஸா நம்பி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்பி தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆக போறோம். நாங்க அதிகமான யூஎஸ் ஆட்களே லோக்கல் ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா ஹயர் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனமே இங்க ஹெச்என்பி விசாவோட அந்த ஃபீஸ் அந்த ஹைக்னால ஒரு இம்பாக்ட்னால அவங்க அதிகமான லோக்கல் ஆட்களே வந்து பாத்தீங்கன்னா ஹயர் பண்ற பிளான் இறங்கிட்டாங்க யூஎஸ்ல. ஸோ இங்க வந்து அவங்க ஃபோக்கஸ் ஏரியாவா இருக்கிறது இங்க ஏரோஸ்பேஸ் அண்ட் தென் ஆட்டோமேட்டிவ் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் இந்த இவி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ற ஆட்களாம் வந்து யூஎஸ் ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஆட்களே ஹயர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹெச்என்பி விசாவோட அந்த டிபெண்டன்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ல ஒரு டீடைல்டான ஒரு ஆர்டிகலை பார்த்திருந்தோம். அண்ட் தென் நம்ம இதை ஷேர் மார்க்கெட் கூட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து நாங்க உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி தரோம். அண்ட் தென் உங்களோட அந்த டிமேட் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஷேர் பண்ணுங்க. அதுல ஒரு ஓடிபி வரும் அதை நீங்க வந்து சொல்லுங்க. அண்ட் தென் நாங்க உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் வந்து பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லயும் ரிலேட்டடா தான் வந்து போயிட்டு இருக்கு.
ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த டிஜிட்டல் ஸ்கேம்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா உங்களோட ஓடிபிஸ், அதாவது உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வர ஓடிபியா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர ஓடிபியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. அந்த உங்களுக்கு ஆன்லைன்ல இருந்து ட்ரேடிங்கான அந்த கால் வருது அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க. நான் சில பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து நல்லா தான் பண்ணி தரேன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்ற இந்த டீடைல்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனாலும் நீங்க ஆன்லைன் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணணும், இல்ல அப்படின்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கான பிளான் வந்து நீங்க போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னும் போது நீங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா போகாதீங்க. அவங்களோட ஆஃப்லைன் அந்த அந்த ஒரு ஆஃபீஸ் வந்து செட்டப் எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஆஃபீஸ் செட்டப் வந்து எங்க இருக்கோ அங்க போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல கூட அவங்கள பார்த்து என்ன இதெல்லாம் பண்ணுங்க. ஆன்லைன்ல எந்த ஒரு ஓடிபியும் ஷேர் பண்ணாதீங்க. அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் அனுப்பாதீங்க. கோல்டு ETF வந்து பார்த்தோம்னா விழுந்துகிட்டே இருக்கு. 3 ரீசன் வந்து சொல்றாங்க. மெயினான ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் ஹெவியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஸ், அது உண்மைதான். ப்ராஃபிட் புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது கோல்டு ETFல. இது ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்ட் ரீசனா இருக்கிறது இங்க ருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகிட்டே போகுது. ருப்பி ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்னா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ருப்பி வந்து வீக்கனஸ் ஆகிட்டு போகுன்ற ரீசனால தான் கோல்டு வந்து எட்ஜா வந்து வச்சிருக்கோம். ஸோ இங்க ருப்பியா வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டு போகுது அப்படின்னா கோல்டு எதுக்கு எட்ஜுக்காக வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க ப்ராஃபிட் புக்கிங், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ருப்பி வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது. கோல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்னஸ் தான். ஸோ அதனால அது செகண்டா வந்து பாத்தீங்கன்னா வச்சு இங்க விற்கிறாங்க. தேர்டா இருக்க ரீசன் வந்து பாண்ட் டீல்ஸ்லயும் ஸ்டாக் மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்டிமிசம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆப்டிமிசம்னா அது மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கைத்தன்மையும் அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசையம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்து மைண்ட்ல இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஒரு ரீசனால ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மணியை வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரீசனா இருக்கு. ஸோ இந்த 3 ரீசனால தான் கோல்டு ETF வந்து பாத்தீங்கன்னா விழுது. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. இதுதான் இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் வந்திருக்க மேஜரான நியூஸஸா வந்து இருக்கு. நிறைய நியூஸஸ் மேபி வந்து இங்க மிஸ் பண்ணிருக்கலாம். அதை வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு வெளியே இருக்கிற ரீசன்னால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸஸ் மட்டும் ஷேர் பண்றோம். ஸோ பார்த்து என்னதான் வந்து பொறுமையா கன்சிடர் பண்ணுங்க. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வழியா ஏற போறதும் கிடையாது, இறங்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ஸோ பொறுமையா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த ஒரு ரீசன்ஸ்னால ஐடி ஸ்டாக்ஸை பொறுமையா என்ன இதெல்லாம் வந்து சொல்லி கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் நீங்க பேனிக் செல்லிங் வந்து பண்ணிட வேணா, ஃபோமோ கிரியேட் ஆகி இங்க அதிகமான பையிங் வந்து பண்ணிட வேணா, பொறுமையா டிஃபன் காஃபி ரேஞ்சில வந்து போகும். அதுதான் பெட்டரான ஒரு வேவா வந்து இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.